அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் ஒய்ஃபு. ஸோ அதனால் வந்து நான் எங்கேயுமே எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும், எங்கேயா ஹாஸ்பிட்டல் இமீடியட்டாக கூட்டு போனோம் அப்படின்னா வீட்டில் யாருமே கிடையாது. நான் மட்டும் தான் கூட்டு போகணும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. நான் ரொம்ப ரொம்ப காஷியஸாக தான் இருக்கணும். அவள் இல்லைனாலும் நான் இருந்தாகணும் அதில். அதனால் வந்து அந்த பாரத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். வேறு வழி இல்லை, நான் இப்போ இந்த டைமில் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. எனக்கு அது வந்து எப்படி பார்த்தா லாஸ் தான் ஆக போகுது. நான் இப்போவும் கடனாலே தான் இருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு இப்போது அவளோட ஒரு சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குன்ற மட்டும்தான் நான் அதை எடுத்தேன். வீடும் கையை விட்டு போயிடுச்சு. நான் கண்டினியூவாக வேலைக்கு போகிறனால எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த 2 கட்டை விரலில் இருக்க நரம்பு வந்து வீங்கிருச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லரிங் வேலையை மாற்றுங்க, அந்த வேலையை ஹெவி ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதை எந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம அவங்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு நைட்டு வாங்கி கொடுன்னு என்னை கூப்பிடுவாங்க சார். பாக்கெட்டில் பணம் இருந்துச்சுன்னா 5 நைட்டு வாங்கி தருவோம் ஒரே டைமில். இல்லாத டைமில் நெருக்கடி பிடிச்சா என்னால் முடியாது. நகை விஷயத்தில் என்னென்னா, குழந்தைங்களுக்கு செயின் வாங்கணும், குழந்தைங்களுக்கு இது வாங்கணும், இருக்கும் போது வாங்கிடலாம். ஏன் நான் போட்டுனுக்கிற செயினே வந்து அறந்துருச்சு, அதை இந்த டைமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மாற்றலான்னா இப்போ பணம் இல்லை. இதெல்லாம் அவங்க நிறைய புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். இந்த வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழலாம். என்னை பொறுத்தவரையிலும் ஐஃபையான வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா அதுக்கான கடன்காரனை தான் ஆகும். சொல்லுங்கம்மா, வேற என்ன ஆசைகள் உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஸோ என்னோட வீட்டில் என்னோட அப்பா வந்து கொத்தனார் தான். எங்களை வந்து நல்லா படிக்க வச்சாங்க, நாங்கள் 3 பிள்ளைங்க. ஆனால் என்னோட ஆசை சின்ன வயசுலேருந்தே என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக வீடு இருக்கணும். அதுதான் சார் ஃபஸ்ட்டு இது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு வந்து அது டெலிவர் ஆகலை, வேறு சுச்சுவேஷனால் அது கேன்சல் ஆகிடுச்சு சார். ஆஃப்டர் மேரேஜ் வந்து வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் வந்து 5 மாதம் ஆயிடுச்சு, கார் எடுக்கலை. நான் வந்து என்ன கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து கல்யாணத்தப்பவே சொன்னீங்கல்ல கார் நம்ம சொந்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு. சரி, எப்போ தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு. பட் அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, இல்லை என்னால் முடியாது, என்னால் வந்து இஎம்ஐ கட்ட கஷ்டமாக இருக்குது, இல்லை டவுன் பேமெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணுவேன். சரி, நான் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு டவுன் பேமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் எடுத்தோம். அந்த கார் எடுத்த நாள்லேருந்தே என்ன நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை தொட மாட்டாங்க. 3 வருஷத்தில் அந்த கார் வந்து ஓடின கிலோமீட்டர் வந்து 2000 கிலோமீட்டர் தான். வீட்டில் எப்படி எடுத்துட்டு ரிவர்ஸ் நிப்பாட்டமா இருக்கு? அதுதான் சார் பண்ணுவேன். அதுதான் பண்ணுவேன். அதான் பண்ணுவீங்க. ஸோ என்னோட ஆசை வந்து, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ என்னவோ, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டோம். நாளைக்கு என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் என்னோட வீட்டுக்கு போனாலோ இல்லை ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து போனாலோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். ஸோ நீங்கள் வர நேரத்தில் உங்களை மதிக்கணும். அதுக்கான இதை வந்து நான் சொல்கிறேன் சார். அது ஒவ்வொரு விஷயம், காராக இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை மதிக்கணும்னா என்ன மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல? ஆமாம் சார், அது என்னன்னு கேட்குறேன். இப்போ 2 ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த 2 ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் ஒரே செட் ட்ரெஸ் தான் வந்து அவங்க போடுவாங்க. எனக்கு வந்து அது பிடிக்காது சார். ஸோ எங்கே போனாலும் நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் இருக்கிறத வச்சு கிராண்டாக நம்ம காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இன்னொரு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். இவங்க லிபினா, ஸோ லிபின் இந்த இடத்துக்கு வராங்கன்னா இவங்களோட ஜாப் இதுதான், இந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கணும் சார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அவங்க அடுத்த ஸ்டெப்பு ஒரு இதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர், பயம் இருக்கு. ஆமாம். என்னன்னா சார், ஃபஸ்ட்டு வந்து அந்த மேரேஜ் டைமில் கார் வந்து நான் வந்து வேண்டான்னு சொன்னேன். எதனாலனா, நான் வாங்கிட்டு இருந்த சேலரியை தாண்டி அப்போவே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேன் ஒரு சிலதெல்லாம். 2வது நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பைக் மேலே ரொம்ப கிரேஸு. 4 பைக் வச்சுருந்தேன் அப்போவே, பிஃபோர் மேரேஜ். அந்த இஎம்ஐஸ் ஒன்று அப்படி இப்படியே கொஞ்சம் இருக்கும். சரி, மேரேஜ்க்கு அப்புறம் வந்து 2 பேர் நம்ம. ஸோ நம்ம 2 பேரோடதையுமே வந்து பார்த்தாக்கணும், நான் ஒருத்தன் தான் பார்க்கணும் அப்படின்றது தான் நான் இருந்தது. ஏன்னா அவளுக்கும் வந்து ஒரு சில கடன்கள் இருந்தது, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். அதனால அந்த எக்ஸ்பென்சஸ் அவளோட சேலரி நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம தனியாக தான் பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படின்றதுனால என்னோடய பைக்கை வந்து விற்றுட்டு அப்படியும் வந்து எனக்கு வந்து என்னோட சேலரி தாண்டி தான் எனக்கு வந்து இஎம்ஐஸ் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. காரையும் வந்து அந்த டைமில் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு வந்து 30,000 வந்திருக்கும். ஆனால் என்னோட சேலரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23 தான் எனக்கு. அந்த 7,000 நான் வந்து அரேஞ்சே பண்ண முடியாதுனால, ஏன்னா எனக்கு சோர்ஸ் கிடையாது எங்கேயுமே. இன்னொன்று, எனக்கு யார்ட்டையுமே போய் கேட்டு வாங்குறது எனக்கு பிடிக்காது. எனக்கு நான் அப்பா அம்மாட்ட கூட நான் கேட்டு வாங்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இருக்குதா அவ்வளோதான். அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன். அப்படியும் வந்து கார் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு மிரட்டினாங்க. ஒரு விஷயம் வந்து என்னோட வீட்டில் வில்லிங் இல்லாமல் இந்த மேரேஜ் நடந்துச்சு சார். நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி என்னோட பேரில் புக் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு. ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப, அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் முன்னாடியும் எனக்கு அசிங்கமோ இல்லையோ, அவங்க வந்து பார்க்குறவங்க இல்லை கேட்குறவங்க வந்து என் ஹஸ்பண்ட் அசிங்கமாக நினச்சிடக்கூடாது. என்ன நடந்தது சார் அந்த டைமில், எனக்கு வந்து அப்படி நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, இந்த கார் எடுத்தால் நமக்கு வந்து இஎம்ஐ வந்து இது கட்ட முடியும், எப்படியே நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா அப்படின்றதுல பிளான் பண்ணேன்.
அந்த நேரம் பார்த்து எனக்கு வந்து வீட்லேயும் வந்து கொஞ்சம் கேஷ் வந்து கேட்டாங்கன்றனால நான் இன்னொரு லோன் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. வீட்டில் கேஷ் கேட்டதுனாலயா? கேட்டனால எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கா? ஆமாம், அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன லோன் தான் 50,000 தான். ஆனால் அதுவே எனக்கு வந்து சிபிலில் பெருசாக எனக்கு வந்து காட்டி எனக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியும் வந்து திரும்ப திரும்ப போராடி எடுத்து வந்து அவங்க வந்து சரி சார் நான் பண்ணித்தரேன், ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்து 11% அப்படின்ட்டாங்க. அப்படி 11% வச்சுட்டா அதை நான் காரை வாங்குறது ஒரு லேண்டை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு நான் வந்து புக் மட்டும் தான் பண்ணேன். சரி கல்யாணத்துக்கு வந்து கார் மட்டும் வந்துட்டு போயிடட்டும், கார் நமக்கு வேண்டாம், கல்யாணம் முடிச்சோடனே காரை திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் கடைசி அவங்களும் வந்து இல்லை சார் டிஸ்பிளே எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. போயிடுச்சு. ட்ரையல் பாக்ஸ் பண்ணி தான் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை சார் புக் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா நான் சைன்லாம் பண்ணிட்டேன், எல்லாமே புக் பண்ணியாச்சு, எனக்கு கார் இந்த டைமில் வேணும், நான் டவுன் பேமெண்ட் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து மேரேஜுக்கு எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வேணும், ஏன்னா டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் டிலே பண்ணுங்க பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு கார் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் எனக்கு அன்னைக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு என்னோட காரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ண அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல கவுத்து விட்டாங்க. அதில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் கேட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இல்லை பரவாயில்ல, வேண்டாம். மேரேஜ் நடந்திருக்கே கார் இல்லாம. அதுவே பெரிய விஷயம் தான் சார் அன்னைக்கு. சார் அது மட்டும்னு இல்லை சார், இப்போ அவங்க வந்து இந்த விஷயம் சொன்னாங்க ஓகே, ஸோ அவங்களால முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எடுக்க வச்சேன் சார். எடுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இஎம்ஐ வந்து கட்டினாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணி தான் கட்டினோம். ஆனால் அன்னைக்கு அவங்க முடியாது அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கார் எடுத்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் சார் நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு லேண்ட் வாங்குறதா கார் இருக்கட்டும், எவ்வளோக்கு வாங்குனீங்கம்மா? 7 lakhs வந்துச்சு சார். இப்போ எவ்வளோக்கு போங்க கொடுத்தா? சார் அந்த கார் வந்து சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3,50,000க்கு இப்போ தான் சார் சேல் பண்ணோம். கார் வந்து 7 லட்சத்துக்கு வாங்கி இப்போ 3,15,000 ரூபாயோ? ஆமாம் சார், 50,000 ரூபாய்க்கு. 3,50,000 ரூபாய்க்கு அந்த காரை வித்துருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். நஷ்டம் யாருக்கு? நான் சேல் பண்ண வேணான்னு தான் சார் சார் சொன்னேன். இப்போ அது சேல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு கார் இப்போ எடுத்திருக்கிறாங்க, அதை விட பெரிய காராக எடுத்திருக்கிறாங்க சார். அவங்க வண்டி வாங்கினதே தப்புன்னு ஒரு சொன்னீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் இல்லை, சிபில் ஸ்கோர் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு மேலே பெரிய காராக செலவு பண்ணி வாங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் ஒய்ஃபு. ஸோ அதனால் வந்து நான் எங்கேயுமே எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும், எங்கேயா ஹாஸ்பிட்டல் இமீடியட்டாக கூட்டு போனோம் அப்படின்னா வீட்டில் யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் கூட்டு போகணும். ஆஃப்டர் 3 years ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. நான் ரொம்ப ரொம்ப காஷியஸாக தான் இருக்கணும், அவள் இல்லைனாலும் நான் இருந்தாகணும் அதில். அதனால வந்து அந்த பாரத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், வேற வழி இல்லை, நான் இப்போ இந்த டைமில் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. எனக்கு அது வந்து எப்படி பார்த்தா லாஸ் தான் ஆக போகுது. நான் இப்போவும் கடனாலே தான் இருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு இப்போ அவளோட ஒரு சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குன்ற மட்டும்தான் நான் அதை எடுத்தேன். 3 வருஷம் கழிச்சு நீ வீட்டில் ஒரு வாரிசு வரப்போகுதுன்னொடனே சம்பளத்தை பார்க்கல, எவ்வளோ வந்து நம்ம கடனாளி ஆகுங்கிறத பார்க்கல. அப்படிங்கும்போது அந்த இடம்தான் ஆண்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடமா இருக்குன்னு. இங்கே அநேகம் பேர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், எப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசையாக வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. மனைவிகளுடைய ஆசைகள் என்ன மாதிரி உங்களுக்கு மன அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுக்குது? நான் வந்து இப்போ டெய்லராக இருக்கேங்க, திருப்பூரில் வந்து டெய்லராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த நாளையோட 8 வருஷம் ஆகுதுங்க. இந்த 8 வருஷத்தில் வந்து அவங்க லவ் மேரேஜ் தான், அவங்க வீட்டை எடுத்துகிட்டு தான் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை கேட்குறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன், இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு நான் நினச்சி அவங்க ஆசைப்பட்டு நான் செஞ்ச ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு, வீடு எனக்கு கட்டணும்னு அதாவது நான் எந்த ஊர்லேருந்து உன்னை தேடி வந்தனோ அந்த ஊரில் நான் வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. எங்கள் கையில் இருந்தது அந்த 7 வருஷமாக நான் சம்பாரித்தது வந்து ஒரு 10-12 பவுன் நகை நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம். அதெல்லாம் விற்று வீடு லோன் போட்டு கட்டலான்னு சொல்லி அவங்களும் பேசி டிசிஷன் பண்ணாங்க. நானும் 2 பேர் பேசி தான் டிசிஷன் பண்ணி கட்டினோம். அவங்க என்ன சொன்னாங்க, கட்டுங்க, நானும் உங்க கூட வேலைக்கு வரேன். அவங்களும் டெய்லர் தான், 2 பேரும் ஒர்க்கு கொண்டா தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 1 இயராக கட்டிட்டு தான் இருந்தோம். லோன் வாங்கி வீட்டையும் கட்டியாச்சு, அவங்க வீட்டு சைடும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஓகேவா நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1 இயர் கட்டிட்டோம். திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. 3 மாதமாக அவங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. என்னோட ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு மாதம் வந்து இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 21,500. நான் மாதம் ஒரு 30 ரூபா சம்பாதிப்பேன், அவங்க ஒரு 20 ரூபா சம்பாதிப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணி தான் 20 ரூபா போனாலும் ஒரு 20 ரூபாயை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நமக்கு பண்ணது. அவங்க 3 மாதமாக வரல, லோன் அப்படியே லாக் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து பேசுவாங்களே தவிர பண உதவிங்கிறது எதிர்பார்க்க முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரல, என்ன தான் நான் பண்ணாலும். அவங்களுக்காக அதை ரிஸ்க் எடுத்து எல்லாம் நான் பண்ணி கடைசியில் இருந்ததெல்லாம் விற்றதும் போக வீடும் கையை விட்டு போயிடுச்சு. நான் கண்டினியூவாக வேலைக்கு போகிறனால எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த 2 கட்டை விரலில் இருக்க நரம்பு வந்து வீங்கிருச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லரிங் வேலையை மாற்றுங்க, அந்த வேலையை ஹெவி ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதே வேலையை செஞ்சாலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ லோன் போட்டு அவங்களோட நகை போனதும் போச்சு, என்னோட 7 வருஷம் உழைப்பு மொத்தமாக போச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் வாடகை வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். இவன் கூடலாம் இருக்க மாட்ட, நீ எப்படியோ போயிடுவ, இவன் கூட நீ வாழ மாட்ட அப்படின்னு
அசிங்கமாக பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நான் இவர் கையை பிடிச்சி அந்த ஊருக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் பண்ணினேன். ஆனால் வந்து இவர் உழைப்பும் போய் அந்த வீடு என் கையை விட்டு போனது இன்றைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியலை. இன்னும் நான் சைன் பண்ணலை, அதில் ஏற்றுக்க முடியல. ஆனால் அந்த 12 பவுன் நகை நீ மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்ச, நான் கூட வரல. அப்போ லோன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு வந்தேன் கூட. ஆனால் அந்த 12 பவுன் நகை நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஏன் நகை எடுக்கணும்னு சொன்னாலும் சரி, வீட்டை பற்றி பேசினாலும் சரி வேண்டான்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. எனக்கு அது தேவை, என் பிள்ளைக்கு அது தேவை. எங்கள் அப்பா அம்மா என்னை கைவிட்ட மாதிரி நாளைக்கு என் பிள்ளை வந்து லவ் பண்ணி போனால் நான் விட மாட்டேன். என் பிள்ளைக்கு ஏதாவது வேணும், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு வீடு வேணும். அந்த 7 வருஷத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ளே வாழ்ந்தோம். மளிகை ஜாமான்ங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அந்த வீக்கு ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி. அதில் 400 ரூபாய்க்கு ஜாமான்ட்டு 100 ரூபா பாலுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் அவங்க அந்தளவுக்கு சிக்கன் பண்ணுவாங்க. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட போல அந்தளவுக்கு சிக்கன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வீடு மொத்தமாக போச்சு. மறுபடியும் நீ அதே டாப்பிக்கில் வந்து மறுபடியும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நீ ஏன் ஸ்பாயில் பண்ண பார்க்குற? கொஞ்ச நாளாக நம்ம என்ஜாய் பண்ணவே இல்லை கல்யாணம் முடிச்சு. இப்போ நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுறது? கல்யாணம் முடிச்சு நெக்ஸ்ட் மந்த்தே பாப்பா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு ஹனிமூன் கூட போனதில்லை, ஒரு வெளியில் எங்கேயும் ஒரு ட்ரிப்பு கூட நம்ம போனதில்லை. அந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆடம்பரமாக தான் தெரியும், ஆனால் எவ்வளோ சிக்கனமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்து எல்லாத்தையும் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நீ அந்த வட்டத்துக்குள்ளே போய் மாட்டணும்னு நினைக்கிற?